இந்த ஜெபத்தினுடைய அடுத்த ஸ்டெப்பு தான் நிறைய நேரம் உட்கார்ந்துட்டு பைபிள் படிக்க தொடங்கணும். இப்ப எல்லா நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது, எல்லா நேரம் கண்ணீர் வராது, எல்லா நேரம் வார்த்தை வராது. நம்ம ஆண்டவர் முன்னாடி போய் அப்படி மறுத்து போய் உட்கார தோணும். அப்படிப்பட்ட நேரங்கள் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சு, அழ வேண்டியதெல்லாம் அழுது முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்? நம்ம எடுத்து பைபிள் எடுத்து வச்சு படிக்கணும். பைபிள் படிச்சபடி பாவம் தவிர்க்க முடியும். எப்படி தவிர்க்க முடியும் என்று கேட்டால், யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. யோவான் 15:3 சொல்கிறது, நான் சொன்ன வார்த்தையினால் நீங்கள் தூய்மையானீர்கள். ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துமா? நான் சொன்ன வார்த்தையினால் நீங்கள் தூய்மையானீர்கள். நம்ம கண்டதெல்லாம் பார்த்த கெட்டு போன கண்ணு, கண்டதெல்லாம் சிந்தித்து கெட்டு போன மூளை எப்படி கழுவ முடியும்? சோப்பு தண்ணி டிட்டர்ஜென்ட் கலக்கிட்டு காது வழி ஊத்தி மூளை கழுவ முடியுமா? இல்ல மூக்கு வழி ஊத்தி மூளையை செலவு செய்ய முடியுமா? முடியாது. கண்ணையும் மூளையையும் சிந்தனைகள் எல்லாம் கழுவுது எப்படின்னு கேட்டால், பைபிள் சொல்லுது, நீ என் வார்த்தையை படிக்க 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 நீ தூய்மையாவாய், நீ தூய்மையாவாய். அது இன்னும் தெளிவாக திருப்பாடல் 119:105 சொல்கிறது, என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளி தருகின்றது, விளக்காக மாறுகின்ற இறைவார்த்தை தான். அது படிக்க 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 ஒவ்வொரு காலடிக்கு விளக்கு, ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நமக்கு விளக்கு இருந்தால் வெளிச்சம் தெரியும், நன்மையா தீமையா என்று நமக்கு அறிந்து கொள்ள முடியும். பாதைக்கு அது ஒளி, போகின்ற பாதையில வார்த்தை நமக்கு ஒளியாக மாறும். அதனால் வார்த்தை நிறைய படிக்க 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 நமக்கு பாவத்தை தவிர்த்து வாழ்கின்ற வரம் கிடைக்கும். ஸோ ஜெபத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஆண்டவருடைய கதறி ஜெபிக்கணும். எப்ப பாவம் செஞ்சுட்டியோ செஞ்சு முடிச்ச உடனே ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் பலவீனமானவன், விழுந்துட்டேன், மறுபடியும் எனக்கு வல்லமை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஜெபம் முடிந்த பிறகு வசனம் எடுத்து படிக்கணும். 2வது விஷயம்,